ஒரு பக்கம் ஐபிஎல் போட்டி இறுதி கட்டத்தை நோக்கி முன்னேறிட்டு வர சூழல்ல இந்தியா அடுத்ததா விளையாட போற இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்க்கான ப்ரிப்பரேஷன்லையுமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இங்கிலாந்துக்கு போக போற இந்தியா ஏ அணிக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இந்த ஏ அணியில நிறைய முக்கியமான வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவோட மெயின் டீம்லையும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஏன் மெயின் டீம்ல இருக்கக்கூடிய வீரர்களை கூட இந்தியா ஏ டீம்லையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே வரலாம். அதற்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இங்கிலாந்துக்காக போக போகிற அந்த இந்தியன் ஏ டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க 4 நாட்கள் விளையாடக்கூடிய டெஸ்ட் போட்டியில் 2 போட்டி விளையாட போகிறாங்க. இதை தாண்டி இந்திய சீனியர் அணி கூடயும் ஒரு போட்டியில் விளையாட இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன் இந்திய அணியோட கேப்டனாகவும் துருவ் ஜுரேல் இந்திய அணியோட வைஸ் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா இஷான் கிஷன் இந்த அணியில் இடம்பெற்றிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்க்கப்பட்ட நிறைய வீரர்கள் இந்த அணியில் இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட மெயின்ஸில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காரு. அதாவது இந்தியா ஏ அணியில் இருக்கார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலுக்கு வெளிநாட்டு மண்ணில் பெரிய அளவில் தொடர்களில் விளையாடின அனுபவம் கிடையாது. ஸோ அதற்கு ஒரு அனுபவமாக இந்த சீரீஸ் இருக்கட்டும் அவருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே அவர் இங்கிலாந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து பிசிசிஐ அவரை இந்தியா ஏல போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த கருண் நாயர் இந்தியா ஏ அணியில் இடம்பெற்றிருக்காரு. ஸோ இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் இந்தியாவுக்கான அந்த மெயின் பிளேயர்ஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் ஆகும்போது அவரோட பெயரும் அதில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ஐபிஎல் சீசன் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. ஏற்கனவே பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் விளையாடும் போதும் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த இன்ஜுரியிலிருந்து மீண்டு இப்போ பேட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பவுலிங் ப்ராக்டிஸ்லையுமே ரொம்ப சின்சியராக நிதிஷ்குமார் ரெட்டி ஈடுபட்டுட்டு வராரு. அதற்கு காரணம் எப்படியாவது இங்கிலாந்துக்கு போகிற அந்த மெயின் ஸ்குவாடில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அதற்கு இந்த இந்தியா ஏல அவர் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது. இதற்கு அடுத்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷர்துல் தாக்கூர். ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறமா இந்திய அணிக்கு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற வீரர். இவருமே இந்தியா ஏ அணியில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சமிக்கையாக தான் பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மானவ் சுதர். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஸ்லாட் காலியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ஓப்பனர் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் டவுனில் விராட் கோலியோட பிளேஸை ரிப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற தேடல் இருக்குது. அதற்கப்புறமா முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினோட இடத்த யார் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் இந்த மானவ் சுதர். ஸோ அவருக்கும் இந்த ஸ்குவாடில் வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா தனுஷ் கோட்டியான் இடம்பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் வேகப்பந்து வீச்சாளரான முகேஷ் குமாருக்கும் இந்த அணியில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்தியாவோட மெயின் டீமில் இருப்பாங்க அப்படின்னு கணிக்கப்பட்ட வீரர்களான ஆகாஷ் தீப் அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேருமே இருக்காங்க. இதை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேர்ந்த 3 வீரர்கள் இந்த இங்கிலாந்துக்கு போகிற இந்தியா ஏ டீமில் இடம்பெற்றிருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், அதற்கப்புறமா கலீல் அகமது, அதுக்கப்புறம் அன்சுல் காம்போஜ். இவங்க 3 பேருமே ருத்ராஜ் மட்டும் இன்ஜுரி காரணமாக சிஎஸ்கேவோட தொடர்லேருந்து பாதியில் விலகி இருக்காரு. ஆனால் மற்ற 2 பேருமே தொடர்ந்து சிஎஸ்கேக்காக விளையாடிட்டு வராங்க. என்னதான் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்னாலுமே இவங்க 2 பேரும் தங்களோட 100% ஒவ்வொரு மேட்ச்லையுமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை இங்கிலாந்து மண்ணிலையும் எதிரொலிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயுமே ஆதிக்கம் செலுத்தி இருக்காரு. ஸோ அதே ஃபார்ம் இந்த சீரீஸ்லேயும் தொடருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயம் இவர் ஒரு மாற்று வீரராக தான் கூட்டிகிட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. இதை பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியாகலை. ஸோ அந்த சூழலில் இந்த 3 பேரில் யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க இந்தியா மெயின் டீமில் இடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ் துபே இவங்க 2 பேருமே இந்த இந்தியா ஏ அணியில் இடம்பெற்றிருக்காங்க. இவ்வளவு பெயர்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஒரு பெயர் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற வருத்தமும் ரசிகர்களுக்கு இருக்குது. அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர். கடந்த ஆண்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எல்லா வகையான ஃபார்மேட்லேயுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாரு ஸ்ரேயஸ் ஐயர். இந்தியாவோட கான்ட்ராக்ட்டுமே மறுபடியும் அவருக்கு கிடைச்சது. பிசிசிஐயோட கான்ட்ராக்ட்லேருந்து அவர் நீக்கப்பட்டு இந்த 1 இயர் தன்னோட 100% கொடுத்து அந்த கான்ட்ராக்டில் மறுபடியும் தன்னோட பெயரை இடம்பெற வச்சார். அப்படிப்பட்ட வீரருக்கு இந்த ஸ்குவாடில் இடம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒருவேளை
ஒருவேளை சர்ப்ரைஸாக அவர் வந்து மெயின் டீமில் அனௌன்ஸ் பண்ணப்படுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. எது எப்படி இருந்தாலுமே வந்து இந்த இந்தியா ஏ டீம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கிலாந்து சீரீஸ்க்கான நிறைய பிளேயர்ஸ்க்கான கதவை ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த முறை இந்த இந்தியா ஏ ஸ்குவாடோட செலெக்ஷன் அப்படிங்கிறதுமே கவனம் ஈர்க்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு.